அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நான் ஒரு தர்காவுக்கு வந்திருக்கேன். அது என்ன தர்கா அப்படின்னா, சந்தப்பேட்டை அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கிற ஒரு தர்கா. இந்த தர்காவில் 2 அவுலியாமார்கள் அடங்கி இருக்கிறாங்க. அவங்க பேர் பெரிய மீரா பாவா, அதுக்கப்புறம் சின்ன பாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அடங்கியிருக்காங்க. இந்த தர்காவுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, மலையடி ஃபாத்திமா தர்கா ஸ்டாப்பில் இருந்து ஒரு ரோடு நேராக சீவலப்பேரிக்கு போகும். அந்த ரோட்டில் சந்தப்பேட்டைன்னு சொல்கிற இடத்துல இறங்கினோம்னா அதுக்குள்ளே ஒரு கிராமம் போகும். அந்த கிராமத்துக்குள்ளே தான் இந்த தர்கா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தர்கா 500 ஆண்டுகள் பழமையானதுங்கிறதுக்கான கல்வெட்டும் இந்த இடத்துல இருக்குது. சீவலப்பேரிக்கு போகிற ரோட்டில் தான் சந்தப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கோம். அது உள்ளே போனோம்னா இந்த தர்கா இருக்குது. இந்த தர்கா இருக்கிறதுக்கான அடையாளம் யாருக்கும் தெரியாது. அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த தர்கா தெரியும். அதனால் இதை தேடி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் மலையடி ஃபாத்திமா அம்மா தர்காவுக்கு போனாலே சந்தப்பேட்டை தர்கா கேட்டால் எல்லாருமே வழிகாட்டுவாங்க. எவ்வளோ அழகான முறையில் ஒரு கிராமத்துக்குள்ளே, அதுவும் இந்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த இடத்த தேர்வு செய்து இந்த இடத்துல அவுலியாமார்கள் இங்கே தொழுகை பள்ளிவாசல் கெட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய அவுலியாமார்கள் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. இந்த பாத்ரூம்குள்ளே இந்த சைடு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு பம்பு மாதிரி இருக்குது. இது கிணறு. இந்த கிணறு மருந்து கிணறு. இந்த தண்ணியை எடுத்து மக்களுக்கு கொடுத்து தான் குணப்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் இங்கே அடங்கி இருக்கிற பெரிய பாபா அவர்கள். இங்கே அடங்கி இருக்கிற பெரிய மீரான் பாபா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய இமாம் கிட்ட சண்டை போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது இது பின்னாடி ஆறு குளம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போ அங்கே இந்த கள்ளி செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கள்ளி செடியில் இருக்கக்கூடிய அந்த நடுவு பகுதியில் இருக்கிற அதை வெட்டி அதை சாப்பிட்டு இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அப்போ இங்கே நிறையா நோய்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி சில நோய்கள் வரும்போது அங்கே நான் ஒரு கிணறு காட்டினேன் இல்லையா, அந்த கிணறுலேருந்து தண்ணியை எடுத்து அங்கே புளிய மரம் இருந்திருக்கு. அந்த புளிய மரத்துலேருந்து இலையை பிச்சு இங்கே இருக்கிற மக்களை குணப்படுத்தி இருக்கிறாங்க. இஸ்லாமை பரப்ப வந்தவங்க, இஸ்லாமியர்களாக இருக்கிற மக்கள் இங்கே தொழுகிறதுக்கு ஒரு தொழுகை பள்ளிவாசல் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அரும்பாடுபட்டு கெட்டப்பட்டது தான் இந்த தொழுகை பள்ளிவாசல், இந்த ஜும்மா பள்ளிவாசல். மேலும் இதெல்லாம் 500 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லா தமிழ்நாட்டிலையுமே 4 முக்கு பள்ளிவாசல் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல 5 முக்கு இருக்குது. அதாவது காபாவில் இருக்கிற மாதிரி தான் கெட்டணும் அப்படின்னு சொல்லி கொத்தனாரை வரவழைச்சி கெட்ட சொல்லும்போது, கொத்தனாருக்கு நான் எப்படி இதை கெட்டுவேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, காதை பிடிச்சு திருக்கி மேலே தூக்கி, உனக்கு இப்போ காபா தெரியுதா, அது மாதிரி நீ கெட்டுன்னு சொன்ன உடனே அந்த கொத்தனாரும் இங்கே இருந்துகிட்டே காபாவை பார்த்து அந்த 5 முக்கு பள்ளிவாசலை வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். இங்கே இருந்து தான் அந்த பழைய மண்டபம் ஆரம்பிக்குது. இங்கே இருந்து தான் அந்த பழைய கல் மண்டபம் ஆரம்பிக்குது. அந்த கொத்தனார் கெட்டியிருக்கிற இந்த கல் பள்ளிவாசல் முழுக்க இந்த கல்லால் ஆன பள்ளிவாசல். இது தூக்கி மேலே எடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த கற்கள் எல்லாமே அவ்வளோ அபூர்வமாக இந்த தமிழகத்தில் இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த தொழுகை பள்ளிவாசல், ஜும்மா பள்ளிவாசல் இருக்குது, இவ்வளோ அழகான கட்டமைப்போடு கெட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த இடத்துல இருந்து இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் மேலும் இது ஒரு ஆச்சரியத்தை தவிர எனக்கு வேறு எதையுமே எனக்கு அந்த இடத்துல தரல. அந்த அளவுக்கு இந்த தொழுகை பள்ளிவாசலை நான் பிரமிப்பாக பார்த்தேன். இப்போ உள்ளே போகும்போது அந்த கட்டமைப்புகளை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக தாழ்வாரமாக அப்படி உள்ளே அப்படி பணிஞ்சு இந்த இடத்த அந்த கெட்டியிருக்கிறாங்க. அந்த கடைசி முக்கு தான் 5 முக்கு. இது காபா மாதிரியான ஷேப்பு. தமிழகத்திலேயே இந்த இடத்துல தான் இதை கெட்டியிருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வேறு எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி 5 முக்கோட பள்ளிவாசல் கெட்டப்படவே இல்லை, தொழுகை பள்ளிவாசல் கெட்டப்படவே இல்லை. எவ்வளோ அழகாக நேர்த்தியாக எவ்வளோ அழகாக கட்டமைப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும்போது ஒரு மனசுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த இடத்துல உள்ளே போகும்போதே அவ்வளோ மனசு நிறைஞ்சிருந்தது. எனக்கு இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இது மனிதன் கெட்டுனானா இல்லை ஜின்கள் கெட்டிச்சா அப்படிங்கிறது கூட ஒரு சந்தேகமாக தான் எனக்கு இருந்தது. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இது உள்ளே பார்க்கும்போது 5 முக்கு இருக்கும். 1 2 3 4 அது முக்கு 5 முக்கு. அதில் அந்த மேலே இமாம் இருக்கிற இடத்துக்குள்ளே கல் தான் இருந்துச்சு. அதை எடுக்கலை. அதுக்கு மேலே பூசி டெயில்ஸ் மாதிரி வச்சு இமாம் உட்கார்ற மாதிரி இப்போ அமைச்சிருக்கிறாங்க.
ரொம்ப 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 அபூர்வமான ஒரு இடமா இந்த இடத்த நான் பார்த்தேன். இந்த 5வது முக்கு, அந்த ஃபேன் வச்சுருக்கிறது 5 முக்கு, அது காபாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஷேப் இருக்கும். அதை இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க அவுலியாமார்கள். இந்த பள்ளிவாசலை அவுலியாமார் கெட்டுறதுக்கு பானையை உடைச்சி அதை ஊதி அது தங்கமாக மாற்றி அதை விற்று இந்த பள்ளிவாசலை, தொழுகை பள்ளிவாசலை கெட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு கராமத்து உள்ள ஒரு அவுலியாவாக இந்த இடத்துல அவங்க திகழ்ந்து இங்கே இருக்கிற மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இப்போ கொஞ்சம் மக்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஆனால் சந்தப்பேட்டையில் அந்த அளவுக்கு இஸ்லாம் மதத்துக்கு நிறைய பேர் வந்திருந்திருக்காங்க. ஆனால் இப்போ மக்கள் அவ்வளோவா இல்லை. இந்த சந்தப்பேட்டை அப்படின்னுங்கிற இந்த கிராமத்தில் இவ்வளோ மக்களும் இஸ்லாமில் இருக்கிறதுக்கான காரணமாக பெரிய மீரான் பாபா அவர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு இடத்த தேர்வு செஞ்சு இந்த அவுலியாக்கள் இங்கே வந்து சிரமப்பட்டு மக்களை வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து அவங்க தொழுவுறதுக்காக இந்த பள்ளிவாசலை கட்டி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும்போது அது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம். அதை வந்து நம்ம என்றைக்குமே அதை நினச்சி பார்க்கணும். கடைசியில் இறைவனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு, இறைவா என்ன இந்த இடத்துக்கு நீ கூட்டு வந்து எனக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு காட்டியிருக்க அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவனுக்கு சுஜூது செஞ்சுட்டு அந்த இடத்துலேருந்து நான் கிளம்புனேன். எனக்கு அந்த இடத்துலேருந்து வர்றதுக்கும் மனசு இல்லை. ஆனால் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை, கிளம்பித்தானே ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புனேன். மேலும் இதுதான் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தூண்கள் வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த வியூவில் இப்படி இருக்குது. அதுதான் நான் இங்கே வந்து காட்டியிருக்கேன். நிஜமாகவே எல்லாரும் இந்த பள்ளிவாசலுக்கு, தொழுகை பள்ளிவாசலை பார்க்க வரணும். ஒரு அவுலியாவுடைய முயற்சி, பெரிய முயற்சி. காபா மாதிரியான ஒரு ஷேப்பில் கெட்டியிருக்காங்க. அப்படி தான் கெட்டணும்னு சொல்லி அந்த கொத்தனாரை வலியுறுத்தி, அந்த கொத்தனாரை எனக்கு இது செய்ய முடியாது எப்படின்னு இருக்கும்போது அந்த காதை பிடிச்சி மேலே திருக்கி இப்போ உனக்கு தெரியுதான்னு சொல்லி பார்க்கும்போது இங்கேருந்தே காபாவை காட்டின கராமத்து உடைய அவுலியா பெரிய மீரா பாபா அவர்கள். அப்படி அந்த காபாவை இங்கேருந்தே பார்த்து அதே மாதிரியான ஒரு ஷேப்பில் இங்கே இந்த தொழுகை பள்ளிவாசலை பெரிய மீரா பாபா அவர்கள் வந்து கொத்தனாரை கொண்டு வடிவமைச்சிருக்காங்க. அப்படின்னா அது ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த சைட்லேருந்து பார்க்கும்போதே அந்த பழைய கட்டமைப்பு எவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் நமக்கு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு அழகு நிறைந்த ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேரும் முஸ்லீமாக இருக்கிறது வந்து எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் அந்த சைடு வந்து ஹிந்துக்கள் இருக்கிறாங்க. அதில் இந்த இடத்துல வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதுவும் உள்ளே போய் அவ்வளோ உள்ளே நம்ம தள்ளி போகும்போது இப்படி ஒரு ஊர் இருக்குனுங்கிறதும் அங்கே போனால் தான் தெரியும். அந்தளவுக்கு உள்ளே தள்ளி இருக்கிற இந்த இடத்துல அவுலியா வந்து இப்படி ஒரு தொழுகை பள்ளிவாசலை கட்டி அது பக்கத்தில் அவங்க அடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது அழகாக தெரியும். நான் வந்து காபா மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து இந்த டைரெக்ஷனில் இருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். இது காபாவுடைய வடிவமைப்பே தான். அந்த காபா மாதிரியான ஒரு ஷேப் அப்படியே அந்த கொத்தனார் மூலியமாக இங்கே வந்து நம்ம பெரிய மீராம் பாபா அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவர்களுடைய துவா பரக்கத்து கொண்டு இந்த இடத்துல வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது வடிவமைச்சிருக்காங்க, கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆச்சரியமான இந்த விஷயம் வந்து நம்மளால் வந்து இதை நினச்சி கூட பார்க்க முடியாத அந்த காலகட்டத்தில் 500 வருஷம் பழமையான தொழுகை பள்ளிவாசல் இது அப்படின்னும்போது அது மேலும் ஒரு ஆச்சரியமான விஷயம். அல்லாஹ் வந்து இன்னும் சிறப்பானதை மக்களுக்கு தர வேண்டும் சொல்லி இந்த இடத்துல நான் வந்து மனசால் நான் வேண்டிக்கிறேன். மேலும் இந்த அவுலியா எங்கே அடங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த இருக்கிற இது உள்ளதான் வந்து அவுலியாக்கள் அடங்கியிருக்காங்க. அந்த 2 அவுலியாக்கள் அடங்கினது மட்டும் இல்லாமல் அந்த கொத்தனாரும் வந்து முசல்மானாக மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவரும் அவங்களுடைய பக்கத்தில் கூடவே வந்து அடங்கியிருக்கிறாங்க. மேலும் 2 பேரும் அடங்கியிருக்காங்க. இதுதான் வந்து பெரிய மீரா பாபா அவர்களுடைய கபர். முன்னாடி இருக்கிறது தான் பெரிய மீரா பாபா அவர்களுடைய கபர். அதுக்கப்புறம் அவருடைய தம்பி அவருடைய கபர் அங்கே இருக்குது. இதையும் தாண்டி வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்கும். இந்த கல்வெட்டில் தான் இந்த பள்ளிவாசல் எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா அவர்களே. இந்த கல்வெட்டில் தான்
எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து சரியான முறையில் வந்து தெரியல. ஆனால் இதில் வந்து அந்த கல்வெட்டில் தான் இந்த பள்ளிவாசல் எவ்வளோ பழமையானது அப்படின்னுங்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1573 அப்படின்னுங்கிறது தான் அங்கே குறிப்பிட்டிருக்கிறதா அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அவ்வளோ பழமையான ஒரு கல் கட்டடம் அந்த பள்ளிவாசல் இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இறைவனுடைய பெரிய ஒரு அற்புதம். பாபா அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு இங்கே நின்று ஜியாரத்து செஞ்சுட்டு, பாபா எல்லா வல்லமையும் அல்லாஹ் எனக்கு கொடுக்க கிருபை செய்து அருள் புரியுங்கன்னு இந்த இடத்துல அவங்கக்கிட்ட துவா செஞ்சுட்டு இந்த இடத்த விட்டு நான் கிளம்பி நான் போனேன். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காட்டு பகுதிக்குள்ளே இந்த கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே இந்த ஜாமியா பள்ளிவாசல், ஜும்மா பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆச்சரியம்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.